தலையை வெட்டி இதெல்லாம் பெரிய ஏற்பாடு நடக்குது. அதே மாதிரி கஸ்தூரி மான் கஸ்தூரி தருது அதுவும் நடக்குது. உலகத்துல அல்லாஹ் படைத்த பாரு, பூமியை வெட்டினா பெட்ரோல் இல்லாம இருக்குதா, பூமியை வெட்டினா தண்ணி இல்லாம இருக்குதா, பூமியை வெட்டி பார்த்தா தங்கம் இல்லையா, அப்படி இருக்கா? தங்கம் அது வெளியாக்குது, பெட்ரோல வெளியாக்குது, மாணிக்கல வெளியாக்குது. இப்ப பாருங்க ஹட்டனு கிடையாது, ஹட்டன் முகந்தலா உங்களுக்கு தெரியும், ரத்னபுரம் தெரியும், ரத்னபூரி இரத்தினபூரி தோண்ட தோட எனக்கு தெரிஞ்ச எனக்கு 50 வயசு 50 வருஷமா தோண்டா வந்துட்டு தான் இருக்கு. எங்க சொன்னாங்களா முகந்தலா எல்லாம் மூடி போடி ஒன்னை மாணிக்கல காலம் சொன்னாங்களா? அது ரத்னபுரம் இது போல யாரு வருவா சொன்னாங்களா? அப்ப உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா வஸ்துவும் அதன் வேலையை செய்கிறது. அல்லாஹ்க்கு மாறு செய்யற ஒரே ஒரு படைப்பு மனுஷன் மட்டும். மனுஷன் மட்டும்தான் அல்லாஹ்க்கு மாறு செய்யும். எவ்வளவு பசி வந்தாலும் உள்ள தின்னுமா? மாடி எவ்வளவு பசி வந்தாலும் அரைச்சு தின்னுமா? நமக்கு சுகர் பட்லாபதி விடுறோமா? சுபஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனா சுகர் இல்லாதவங்களை விட சுகர் உள்ளவங்க இன்சுலின் தான் இருக்குது, அடிக்க வேண்டியதான். சுபஹானல்லாஹ். மனிதன் அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. செஞ்சு பார்ப்போமே. அப்படி நம்ம பண்ண பயம் நம்ம பெண்களுக்கு கண்ணியமானவர்களே, அப்ப மனிதன் மாத்திரம் தான் தவறு செய்யறது. அதனால எல்லாம் என்ன செய்யறான்? மனிதன் பாவத்தை இல்லாமக்கிக் கொள்ள பல சந்தர்ப்பத்தை தான் அல்ல இறக்க முடியும் தானே. நாங்க ஏதோ மனசை தவறு செய்வோம் Excuse me, quiet please. கரிக்கக்கூடியது, சாம்பலாகக்கூடியது. இதுதான் ரமதான் என்ற அர்த்தம். அவன் எங்களோட பாவத்தை கரிச்சு சாம்பலாக என்ன செய்து ரமதான் வருகிறது. அதனால ரமதான இப்பயே ரெடி ஆகுங்க, இப்பயே செய்யுங்க, அதுக்கு பிளான் பண்ணுங்க. இதோட பிளான்ல உங்களோட தொழில முன்னப்பினாக்குங்க, உங்களோட பெருநாட்டு முன்னப்பினாக்குங்க, உங்களோட பங்கனை முன்னப்பினாக்குங்க. ஆகச்சிறந்த ஒரு விருந்தாளி வார அதுதான் ரமதான் என்ன விருந்தாளி. ஏன்னா பெரியார சோதரிலே இப்ப மூத்தா போன இருக்கிறாரே, போன வருஷம் ஹயாத்தோட ரமதான் இருந்தார் இல்லையா? அவ இந்த வருஷம் இல்ல. ஒவ்வொருத்தரும் நினைங்க, இது என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரமதான். அப்பதான் உங்களுக்கு அமல் செய்ய நசீபு வரும். யோசிப்பீங்க, இன்னும் 10 ரமதான் இருக்கு, இன்னும் 20 ரமதான் ஷைத்தான் போடுவான். விடுறாப்பா அடுத்த ரமதான் இருக்கிறானே, அடுத்த ரமதான் செஞ்சுக்கலாம், அடுத்த ரமதான்ல ஓதிக்கலாம் என்று சொல்லி அவருக்குள்ள வைக்கிற வரைக்கும் அமல் செய்ய விட மாட்டான். அதனால சொல்றேன், இனிய மூத்தா போனா இருக்கிறாரே, அவர் நான் மௌத்து என்று நீங்க நினைங்க. ஒவ்வொருத்தரும் நினைங்க, நான் மௌத்து. என்ன செய்வாங்க? கஃன் செஞ்சு, குளிப்பாட்டி, நல்லடக்கம் செஞ்சு, மாஷாஅல்லாஹ் ஏதாவது ஆயிரத்தி நாசா தொழுவிச்சு துவா செஞ்சு விட்டுருவாங்க. இப்ப அவரோட கபருக்கு போகிறது மனைவிக்கு போகணுமா, பிள்ளைகளுக்கு போகணுமா, அவரோட வாகனத்துக்கு போகணுமா, அவரோட சொத்துக்கு போகணுமா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க Hello, excuse me. Keep it low. மௌத் எப்ப வரும் யாருக்கும் தெரியாது. மௌத் எப்ப வரும் யாருக்கும் தெரியாது. மௌத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க, மௌத்துக்கு தயாராகுங்க. இது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையாக இருக்கிறது. வேறான பிரியார சூழலே அல்லாஹ் சொல்கிறான், வஜா சக்ரத்துல் மௌத். அந்த இறுதி நேரம், கடைசி நேரம் வந்துட்டால் மனிதன் கேட்பானா, யா அல்லாஹ் கொஞ்சம் டைட் ஆயா, கொஞ்சம் டைட் தான். சக்கராத்துடைய நேரம் வந்த உடனே மனிதன் என்ன செய்வான்? இங்காலைக்கு வாங்க, அந்த இன்ட்ரெஸ்டா ஃப்ரீ ஆகும். இந்த பக்கத்துக்கு வாங்க. சக்கராத்துடைய நேரம் ஒவ்வொருத்தருக்கும் வரதான் இருக்குது. அந்த சக்கராத்துடைய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் எதெல்லாம் நாம் நம்பியிருக்கிறோமோ அதை எல்லாம் எல்லாம் காட்டுவான். மலாய்க்காவை நம்பியிருக்கோம் இல்லையா, அல்லாஹ் காட்டுவான். சொர்க்கத்தை காட்டுவான், இதெல்லாம் கதை இல்லை. உம்மமார் பிள்ளைகளை தூங்க வைக்க சொல்ற பொய்யான கதை இல்லை. மலாய்க்காவை நாம பார்ப்போம், இஸ்ராயல பார்ப்போம், இஸ்ராயல் வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்
மின் தாரிக்கல்லதி கலித்தஹா இலா தாரிக்கல்லதி அம்மத்தஹா. வா. நீ துனியாவை அட்ஜஸ்ட் பண்ணின, துனியாவை சமாளிச்ச. ஏன்னா நிலையான ஆகிறதுக்காக வேண்டி நீ துனியாவை பிரச்சனை நீ கணக்கெடுக்கல, துனியாவை சிக்கல் நீ கணக்கெடுக்கல. எல்லா சிக்கலையும் அல்லாஹ்வை நீ மறக்கல. நீ அல்லாஹ் மறக்கல. நாங்க வாழ வந்த இடமா இது? ஏவாப்பா, நாங்க வாழ வந்த இடமா? அதே எத்தனை செகண்ட் இருக்குன்னு தெரியாத மூட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறோம். அது ஒரு நாள் இருப்போமா, ஒரு மாசம் இருப்போமா, அது வீட்டுக்குள்ள போவோமா தெரியாது. ஆனால் கபூரி நிரந்தரமானது, இருக்க வேண்டியது. அதுக்கு என்ன வீடு கட்டிருக்கிறோம்? மீரான பிரியாத சோதரே, அதனால இஸ்லாம் சொல்லுவாங்கன்னா நீ துனியாவை அட்ஜஸ்ட் பண்ணி, நீ துனியாவை பிரச்சனை நீ கணக்கெடுக்கல. ஏன்னா சின்ன இடம் இது, ஒரு தற்காலிகமான இடம். வாஷ்ரூம் போறோம், நாங்க வாஷ்ரூம் போகல. செருப்பு எப்படி இருக்கு? ஒரு செருப்பு 10 சைஸ், இன்னொரு சைஸ் 5 சைஸ் போட்டு போறோம் தானே. யாராவது சண்டை பிடிச்சோமா? சில பள்ளிகள்ல எல்லாம் வலதுதான், சில பள்ளிகள் எல்லா செருப்பும் எடுத்துக்காங்க. இதை வலது எவன் தான் கொண்டு போனாலும் தெரியல. அப்பயும் நாங்க போட்டு போறீங்க. 5 நிமிஷம் வேணாமா? அத சைஸ பாத்துக்கிட்டு, அதை பாத்துக்கிட்டு, பாட்டாவா இது, அதான் GSIயா, அதெல்லாம் இல்ல. சும்மா ஒரு 10 நிமிஷம். துனியாவா அதுமாயிதான் கடைக்கடிக்க மாட்டாங்க. சும்மா டெம்பர் லைஃப் இருக்கு. இதை நான் எதிர்பார்க்க போறது இல்லை. என்னோட வாப்பா எங்க, வாப்பட வாப்பா எங்க, உம்மா எங்க, உம்மோட உம்மா எங்க, அவங்களோட உம்மா எங்க, எங்க வாப்பட வாப்பா எங்க? கபூர்ல சோதரே, அவட கபூரால எங்க யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு முடியுமா? அவட வாப்பட 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 கபூரை காட்டுறது முடியாது. எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுரும். அவருக்கு அவட அமல் மட்டும்தான். இஸ்ராயேல் சொல்லுவாங்க, நீ வா, கஷ்டத்துக்கு மத்தியில தொழுத, கஷ்டத்துக்கு மத்தியில ஓடின, கஷ்டத்துக்கு மத்தியில நோவு பிடிச்ச, வா வா அடிப்போ வா போ. சுபஹானல்லாஹ். 500 மலாயிக்காவா எல்லா கையிலும் பூச்செண்டுகள், சொர்க்கத்துடைய ஆடை, சொர்க்கத்துடைய அத்தரைகள். அல்லாஹு அக்பர். முழு வானலோகம் வாசம். யார் இது? யார் இது? இன்னாத மகனின்னா துனியாவை சமாளிச்சா ஆகிரத்தை தெரிவிச்சு அவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்ம அறிந்து தந்தரும் புரிவார். எங்களுக்கு வருவார். தொழுகை இல்லை, பள்ளி இல்லை, ஜும்மா இல்லை, ஹராம் இல்லை, ஹலால் இல்லை, ஏதோ மைக்கான் மை பெட்ரோல் மாதிரி. அல்லாஹு அக்பர். மைக்கான் மை பெட்ரோல் மை ரோடு இல்லை. இந்த போடியை தந்தது அல்லாஹ், இதை இயக்குறது அல்லாஹ், இந்த கண்ணுக்கு சொந்தக்கார அல்லாஹ். நான் சாப்பிடுகிற சாப்பாடை செழிப்பாடை வைக்கிறது அல்லாஹ், சிறுநீராக வைக்கிறது அல்லாஹ், தூக்கத்தை தரவன் அல்லாஹ், எழுப்பாற்றவன் அல்லாஹ். அந்த ரப்ப வச்சுக்கிட்டு ஏவாரு நான் வேண்டியது வாழ்வேன். ஏண்ட பட்டம், ஏண்ட படிப்பு, ஏண்ட காசு, ஏண்டேடு ஒண்ணும் இல்லை. அப்படியா இல்லையா? பாருங்க, முடி பழுக்குது இல்லையா? பழுக்குது, நடக்குது. யாருக்கு விருப்பம் சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது 50 வயசு ஆகி முடி பழுக்கல், என்ன சந்தோஷம். அவர் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு என்ன 50 வயசுல முடி பழுக்கல். உங்களோட வாழ்க்கை என்ன ரகசியம், வாலிபத்தில் என்ன ரகசியம்? உடனே அவர் எங்கிட்ட மனசு நலம் தானே, அவன் பழுத்தவன நாயா இருக்கு. ஏன் சொல்றாரு? எங்கிட்ட மனசு நல்ல சீதேவி, அதுதான் முடி பழுக்கல். அது ஒண்ணும் பழுக்கல்ல, அது அல்லாஹ்ட கையில இருக்கு. நம்ம முடி கூட நம்ம கையில இருக்கு. இதை நடக்க வைக்கிறது அல்லாஹ். முடி கொட்டுது இல்லையா? சில பேருக்கு பார்த்தா கனடாக்கு வந்து சுருத்தல்ல குளிச்சு சூரியன் எங்க தெரியுது. கவலையில எனக்கும் தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் முடிய காணும். கவலையா கவலை. அதை ஏன் முடி கூட என்ன கேட்குது இல்லையா? போவாண்டி ஏண்ட ஏண்ட. அப்ப இந்த முடி கேட்கணுமே, நான் போகவா? கேட்கலையே. ரத்தத்தை கொடுக்கிறோம். டாக்டர் சொல்றாரு ஒரு சுகர் வந்துருச்சு. ஏன் உடம்புல எந்த கேட்காம சுகர் வந்துச்சு? என்கிட்ட கேட்டுலயே வரணும். எங்கட ஒண்ணும் இல்ல சோதரிகளே, நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. விளைச்சா இல்லையா? ஓட்டிட்டு போற டிரைவிங் தூக்கம் வந்துருச்சு. இவட்ட கேட்காம தூக்கம் வந்துச்சு. ஏண்ட நான் வேண்டியவன் வாழ முடியாது. அல்லாஹ் தந்த உடம்பு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் வாழணும். டொயோட்டா வாங்கியாச்சு, கோலா வாங்கியாச்சு, நம்ம தான் வாங்கினோம், நம்ம காசு தான். நம்ம விருப்பப்பார ஓட்ட முடியுமா? அந்த டொயோட்டா கம்பெனி ஜப்பான்கார என்ன சொல்றான்? இந்த இடத்துல தண்ணியை ஊத்து, இந்த இடத்துல ஓயில ஊத்து சொல்றான் இல்லையா? ஏன் காசை கொடுத்து நான் வண்டி வாங்கி நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல? ஊத்துடா, ஓயில் ஓயில் ஊத்துற இடத்துல ஓட்டா தண்ணி, தண்ணியோட ஓடுறா ஓயில. பெட்ரோல் என்னடா பெட்ரோல், அடினா டீசல். வண்டி போகுமா? உங்க வண்டி தான். ஆனா ஜப்பான்காரன் செஞ்சவன், அவன் சொன்ன பிரகாரம் ஓட்டினா தான் வண்டி ஓடும். இது ஏன் உடம்புதான் தந்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்ற பிரகாரம் வண்டியை ஓட்டுங்க.
இல்லாட்டி இது கடைசியில தற்கொலையில போய் முடியும். நெருப்பமாய் வாழ்ந்து கடைசியில எங்கேயாவது போய் பாயலாம். ஏன் நிம்மதி இல்ல. அதனால சொல்லுவாங்க இஸ்ராயல் சலாம் அலைக்கும் எந்திரி மின் தாரிக்கல்லை ஹரித்தஹா இலா தாரிக்கல்லை அம்மர்த்தஹா. எப்படிப்பட்ட சொர்க்கத்தை விட்டுட்டு நாசமா போன துன்யாவை தெரிவு செஞ்சியா, இந்த துன்யா விட்டு வாப்போம் வா வா. சலாமும் இல்ல, ஒன்றும் இல்ல, மோசமான உயிரெடுப்பாங்க, வானலோகம் எல்லாம் நாத்தம் கேட்பாங்க. யார் இவன்? இவன் தான் உட கடமை நாசமாக்கிறவன். பள்ளியில என்ன தெரியாது, ஜும்மாட என்ன தெரியாது, விளைஞ்ச நோம்பு தெரியாது, தராவி நேரம் இல்ல, குர்ஆன் நேரம் இல்ல, அவன் உசுறு வருது. யார்கிட்ட சொல்றது? திரும்பி வர முடியுமா? பள்ளியோட இருங்க, உங்களோட ஈமான் பாதுகாக்கப்படும். பள்ளிக்கு வாங்க, பள்ளி தான் கோட்டை, பள்ளி தான் ஈமான பாதுகாக்கிற கோட்டை. விளைச்ச சாலவா ரலியல்லாஹு தஆலா விளைச்சா இல்லையா? பள்ளி புறா சஹாபிகள் பேர் வச்ச. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் துஆ செய்யுங்க, குடும்பத்துல சரியா கஷ்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாலவா பொறுமையா இருவாப்பா, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், நீ நிம்மதியா வா. போயிட்டார். இரண்டாவது தடவை, யா ரசூலல்லாஹ் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் துஆ செய்யுங்களே. சாலவா பொறுமையா இருவாப்பா, உனக்கு ஒரு ஏழ்மையில அல்லாஹ் பரக்கத் செய்வான், நீ பள்ளியோட நீ இருக்கிற. இல்ல மூணாவது தடவை வந்தாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க, ஆட்டை கொண்டு போனார், ஆட்டு மந்தை கோடி சொன்னாயிட்டார். பிசி பிசி பிசி. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வராரு, 2 நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வராரு, 3 நாள் விட்டு பள்ளிக்கு வராரு, பள்ளி குறையுது. அதுக்கப்புறம் ஜும்மாக்கு மட்டும் வர்றாரு, ஜும்மாவும் இல்ல. இந்த சாதமா எங்க? நாயகமே துனியா வேலை வாங்குது, ஏழையார்கள் நல்லா வந்தாரு, இப்ப துனியா வேலை வாங்குது. அப்படியா? பாவமே, பள்ளி புறாவே நல்ல பிள்ளையா அவரு. நான் சொன்னேன் அவருக்கு, அவர் கேட்கலையே. துனியா இன்னைக்கு ஜும்மாவும் இல்லாம இருக்கிறாரே, ஆனா அவர் ஜக்காத்து கொடுக்கணுமே. பெரிய கோடி சொல்லலையா? ஒரு சாவி அனுப்பினாங்க ஜக்காத் எடுக்க. அந்த சாவி போனாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க ஜக்காத் எடுக்க. பாருங்க, இந்த நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சல்லி, இதுல 100க்கு 2.5 தலைவலி எனக்கு, அதெல்லாம் தரையில. பள்ளியோட நீங்க ஒதுங்கினா, பள்ளியை விட்டு தூரமாயினா ஒரு ஈமான் பாதுகாக்கப்படாது. எப்படி சொல்றாரு? நான் கஷ்டப்பட்டு சம்பாதி ஜக்காத், அதெல்லாம் தர முடியாது. அப்ப உடனே வந்தார் சாவி, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜக்காத்தை மறுத்துட்டார். அப்படியா? அல்லாஹ் ஆயத் இறக்குறான், ومنهم من آهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين. நாயகமே, சில ஏழைகள் சொல்றாங்க, என்ன எங்களுக்கு பணம் வந்தா நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போம் என்று சொல்றாங்க. ஆனா பணம் வந்தா கஞ்சனாயிடுறாங்க. அப்படிதானே? நாங்களும் ஏழையா இருக்கிறோம், நல்லா கொடுத்தோம் தானே, சல்லி வரக்கோல கொண்டாடி சொல்றோம், ஏய் கவனமாரு வருது, கொஞ்சம் வர ஆரம்பிச்சிரு கவனமாரு. அட ஏழையா இருக்கும், நல்லா கொடுத்தியாப்பா. 2 விஷயம் வரக்கும், 2 விஷயம் தானா வரும். நாங்க நடக்கிற நிழல் வர்றோம். ஒன்று, அறிவு கூட 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 கிபுர் வரும், பெருமை வரும், அது தானா வரும். அறிவு வர 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 கிபுர் வரும், பணம் வர வர கஞ்சத்தனம் வரும். இல்லையா? அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, நாயகமே இதுக்கு பூரா அவர் ஜக்காத் பண்ணாரு எடுக்காய். இந்த ஆயத்தை இறங்கிருச்சு, ஓடி வாராரு. அல்லாஹ் நபி சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வே வானட்டாங்க, அபூபக்கர் வானட்டாங்க, உமர் வானட்டாங்க, முனாஃபிகா செத்து போனார். பள்ளி புறா முனாஃபிகா செத்து போனார். என்ன காரணம்? சகோதர, யார் யார் அல்லாஹ் எங்க எங்க எப்படி எப்படி அல்லாஹ்க்கு தெரியும். அவனுக்கு ஏழ்மையில பறக்கத்தா, வசதியில பறக்கத்தா. அதனால பள்ளியை விட்டு தூரமாவீங்க, என்ன தருமா நடக்கும்? ஈமான் போகும். என்ன இது ஜக்காத் அப்படி எல்லாம் இல்ல. ஹஜ்ஜி அநியாயம் $10,000 அது வியாபாரத்துல போடுற, அப்படி சல்லி கிடைக்கும். ஹஜ்ஜிக்கு போவானா $20,000 செலவழிச்சு, அப்படின்னா அதுக்கு அது வரும். தொழுவே அது பாப்போம், வேணா பாவம் செஞ்சாதான் தொழுவோம். நான் என்ன பாவம் செஞ்சேன் தொழுறதுக்கு? நோம்பு சாப்பாடு இல்லாததான் நோம்பு பிடிக்கணும். எங்க வீட்டுல தான் நிறைய இருக்கு. என்னென்னமோ சொல்லி ஒரு அமலும் இல்ல சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த மௌத்தா போனவன பரக்கத்தால இன்னைக்கு இந்த விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இத்தனை விஷயம் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாளைக்கு பேசப்படும். ஆனால் நாங்க என்ன செஞ்சோமோ அதுதான் நம்மளுக்கு கபருக்கு வரும், எங்களுக்கு கபருக்கு கொண்டு வரும். அதனால ரமதான் நல்ல ஒரு கேபிட்டல். இதை விட்டுறாங்க. எங்க ஏரியால பொங்கல் வந்தா எப்படி
தீபாவளி வந்தா சுபஹானல்லாஹ் வியாபாரிகள் தூங்குவாங்களா? அப்ப இந்த பெரிய ஒரு சீசன், நல்ல அமருடைய சீசன். சுன்னத்துக்கு ஃபர்து, ஃபர்துக்கு 70 ஃபர்து அள்ளி கொடுக்கிறது. எந்த நரகமும் இல்ல மூடப்படாம, எந்த சொர்க்கமும் இல்ல துறக்காம. ஷைத்தான் விலங்கப்பட்டிருக்கு. ஆன் கிரவுண்ட் ஒண்ணு தாரா, விளையாடு, நீ விளையாடு, நல்லா தாரா. அதை விளையாடு இல்லாட்டி ஷைத்தான் இல்ல, நரகம் பூட்டப்பட்டு சொர்க்கம் திறக்கப்பட்டு. அப்ப நாங்க ரமலான் சிறப்பா கழிப்போமா இன்ஷா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்ல அனைவரும் கூறி தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், நீ வானபூமியின் சொந்தக்காரி யா அல்லாஹ், சகல படைப்பு சொந்தக்காரி யா அல்லாஹ், நாங்கள் ஈனமான அடியார்கள் யா அல்லாஹ், நீங்க இல்லாத எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். எனக்கு மூலவனே யாரை உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ், யாரை சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், யாரை மனைவி பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், யாரை உஸ்தாத் மாட பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், யாரை பூரா உலக முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் ஹயாத்தான மௌத்தான அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். குறிப்பாக யாரை எந்த ஜனாசாவை தொழ வச்சு யாரை இந்த ஜனாசாக்கள் ஏற்பாடு செஞ்சோமோ அவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். அவருடைய நன்மைகள் எல்லாம் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அவருடைய ஹஜ்ஜும் காக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அவருடைய தான தர்மங்களை கபூல் செஞ்சு யா அல்லாஹ். அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். யார சொர்க்கத்துடைய ஆடைகளை கொடுத்துறியா அல்லாஹ், சொர்க்கத்துடைய சாப்பாடை கொடுத்துறியா அல்லாஹ். சித்திகங்கள் சுகதாக்கள் சாலிஹுன் அவள் சேர்த்திரியா அல்லாஹ். எனக்கு முன்னே எங்களுக்கும் ஒரு இறுதி நாள் இருக்கு யா அல்லாஹ். எங்க எல்லாத்தின் இறுதி நாளை மதீனத்துல் முனவ்வரால தாயா அல்லாஹ். எங்க எல்லாத்துக்கும் ஒரு கடைசி வார்த்தை இருக்கு யா அல்லாஹ். எங்க எல்லாத்தின் கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்க மௌத்த தாயா அல்லாஹ். எங்க எல்லாத்துக்கும் கபர் இருக்கு யா அல்லாஹ். எங்க அனைவருடைய கபரை ஜன்னத்துல் பகீல தாயா அல்லாஹ். நபிக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ். நீ தந்தா தடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். எனக்கு முன்னவனே யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானை சிறப்பா கரை நசீப தந்துரு யா அல்லாஹ். நோய்களை தந்துராது யா அல்லாஹ், பிரச்சனைகளை தந்துராது யா அல்லாஹ், பிரயாணங்களை தந்துராது யா அல்லாஹ். ஆரோக்கியமாக இருந்து நல்ல அமல் நசீப தந்துரு யா அல்லாஹ். பகல நாள் நோன்பு பிடிக்கணும் யா அல்லாஹ், இரவெல்லாம் தொழணும் யா அல்லாஹ், குர்ஆனை ஓதணும் யா அல்லாஹ். இந்த ரமலான் யாருக்கு நரகத்தை ஹராமாக்குமோ அந்த கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். இந்த ரமலான் யாருக்கெல்லாம் சுவர்க்கத்தை வாஜிபாக்குமோ அந்த கூட்டத்தில் சேர்த்து யா அல்லாஹ். என் உம்மா வாப்பாவை சேர்த்து யா அல்லாஹ், மனைவி பிள்ளைகளை சேர்த்து யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களை சேர்த்து யா அல்லாஹ். இந்த துஆவை உன்னை தனிப்பெரும் கிருபை நாடு கபூல் செய்துக்கோ யா அல்லாஹ். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.